சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரால் டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேவசாபம். தேவசாபம்னா என்ன, அது எதனால் ஏற்படுது, அதோட விளைவு என்ன இருக்கும், அதோட பரிகாரம் என்ன, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வ சாபம் இது பேர்லேயே இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெய்வத்தால் ஏற்படக்கூடிய சாபங்கள் தான் தெய்வ சாபம். இது எதனாலலாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுறதுல பாதியில் நிறுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம பல கோயில் திருவிழாவில் பார்த்துருக்கலாம், சண்டை போட்டு கிடப்பாங்க. அந்த கோயிலில் பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது அதை இடத்துல மறைச்சி ஏதாவது வம்பழுத்து அன்றைக்கி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே தெய்வ சாபத்தால் தான் சேரும். ஏன்னா தெய்வ பூஜைக்கு இடையூறு பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணிங்கன்னா அது தெய்வ சாபமாக மாறிடும். வீட்டில் இருக்கிற எந்த பூஜை பண்ணாலும் சரிதான், அந்த கடவுளுக்குன்னு பூஜைன்னு தொடங்கியாச்சுன்னா அதை பாதியில் நிறுத்த வைக்கிறது, அதை நம்மளா ஒரு காரணத்தால் நிறுத்துறது வேற, இன்னொருத்தவங்களாம் நிறுத்த வைக்கிறது யார் அந்த நிறுத்த வச்சாங்களோ அவங்களுக்கு தெய்வ சாபம் பிடிக்கும். அடுத்தால தெய்வங்களை இகழ்வது, அந்த கடவுளை கண்டபடி திட்டுவாங்க, அதுவும் தெய்வ சாபத்துக்கு தான் வழிவகுக்கும். சரிங்களா? கோயிலை இடிக்கிறது. சரிங்களா? நல்லா இருக்க கோயிலை பிடிச்சி இடிப்பாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே தெய்வ சாபத்தை தான் வர வைக்கும். அடுத்தால குற்றமற்ற பக்தர்களை தண்டிப்பது. அதாவது பக்தர்கள் கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள ஏதாவது கிண்டல் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, இல்லை கோயில் இருக்க பக்தர்களை துன்புறுத்துறது, அவர்கள் பொருளை திருடுறது, அந்த பக்தர்கள் மனதை நோக்கடிக்கிறதும் தெய்வ சாபத்துக்கு வழிவகுக்கும். சரி, இப்போ தெய்வ சாபம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம். இதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவினர்களை பிரிந்து தன்னந்தனியாக வாழ வைக்கும். சரிங்களா? உறவினர்னா மக்கள், மனைவி எல்லாத்தையும் சேர்த்து. சரிங்களா? யாரும் இன்றி அனாதையாக வாழ வைக்கும். நமக்கு சொந்தமும் இருக்காது, பந்தமும் இருக்காது, தனியே ஆளாக தான் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு எதுக்குமே நாதியற்று வாழ வேண்டிய நிலைமைக்கு இந்த சாபம் தள்ளிடும். சரிங்களா? கேட்கும் போது சிம்பிளாக இருந்தாலும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப கொடுமையாக தெரியும். சரிங்களா? அதனால தெய்வ சாபம்ங்கிறது ஒரு பெரிய சாபம் தான், அதை வாங்காமல் இருக்கிறது நல்லது. சரி, இப்போ அந்த தெய்வ சாபம் உங்களுக்கு வந்துடுச்சு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு பிரிஞ்சு போகிறது உங்களால் உணர முடியுது, குடும்ப, மனைவி, மக்கள் எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்தர்களுக்கு அன்னதானம் போடலாம். கோயிலில் வச்சு அன்னதானம் போடலாம், இல்லை அந்த பாத யாத்திரையாக சொல்லுவாங்க அவங்களுக்கும் அன்னதானம் போடலாம். இல்லைன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னா கோயிலை கட்டுறதுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். ஏதாவது கோயில் பாலடைஞ்ச கோயில் கட்டுறதுக்கு புதுப்பிக்க முடிஞ்ச காசை கொடுக்கலாம். இல்லை இப்போ ஏதாவது வேலை நடந்துக்கிட்டு இருக்க ஏதாவது கோயிலில், அந்த கோயிலுக்கு ஏதாவது பண உதவி பண்ணலாம். எதுவுமே இல்லை, எங்கிட்ட காசே இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி, இறைவனோட புகழை பரப்பணும். சரிங்களா? இறைவனோட புகழை பரப்புனீங்கன்னா அதுவும் இந்த இறைவனை சாந்தப்படுத்தி இந்த சாபத்திலிருந்து உங்களை நிற்க உங்களை காப்பாற்று. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.